மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள இந்த 2025-26க்கான அந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த அறிவிப்புகள் தொடர்பாகவும் இந்த அறிவிப்புகள் இல்லாமல் மக்கள் எதிர்பார்த்த அறிவிப்புகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் நம்முடைய பொருளாதார ஆலோசகர் ஜோதி சிவஞானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பொருளாதார ஆலோசகர் கோபாலகிருஷ்ணனும் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் இந்த நிதிநிலை அறிக்கையின் அனைத்து அம்சங்கள் தொடர்பாக நாம் கேட்கலாம். முதலில் ஜோதி சிவஞானம் சார், இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக உங்களுடைய அந்த முதல் பதிவை சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்ம சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இப்ப பொருளாதாரத்துல வளர்ச்சி குன்றி இருக்குது, விலைவாசி உயர்ந்து இருக்குது, புதிய வேலை வாய்ப்புகள் உருவால வேலையில்லா திண்டாட்டம் ஏற்கனவே அதிகமா இருக்குது, ரூபாயின் மதிப்பு விழுந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்ல, முக்கியமா சாதாரண மக்களும் நடுத்தர மக்களும் விலைவாசி உயர்வுனாலையும் வருமானம் குறைஞ்சதுனாலையும் அதிகமான சிரமத்துல இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சில தீர்வுகள் இதுல கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. முக்கியமா சாதாரண மக்கள்கிட்ட வருமானம் அதிகமாற மாதிரி ஏதாவது செய்வாங்க. இந்த டாக்ஸ் கன்செஷன் கொடுத்திருக்காங்க. அது 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல, 7 லட்சத்துக்கு மேல உள்ளவங்களுக்கு அந்த இது பலன் அளிக்கும். பட் அது மாதிரி உள்ளவங்க இந்தியாவில ஒரு 2 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க. மற்றபடி 140 கோடி மக்களுக்கும் பலன் அளிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அது இல்லை. ஏன் அப்படின்னா முதலீட்டு செலவு அதிகமாக்கல. அவங்களுக்கு ஜிஎஸ்டிலயோ இல்ல பெட்ரோல் டீசல் விலையிலயோ ஒரு சலுகை ஒரு 5 ரூபா கூட குறைச்சிக்கலாம். தனியார்லாம் கூட பண்றாங்க, அரசு பண்றதுக்கு முன் வரல. அது மாதிரி பண்ணிருந்தா சாதாரண மக்களுக்கு அது ரொம்ப பலனுள்ளதா இருக்கும். ஏன்னா 140 கோடி மக்கள் அது மாதிரி சாதாரண மக்கள் தான். அது ஒண்ணு. ரெண்டாவது ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட்ல இப்ப ஜூன்ல அறிவித்த பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் வரவு குறையுது. செலவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதலீட்டு செலவுல முதலீட்டு செலவை இந்த சூழலை நம்ம அதிகப்படுத்தணும். அந்த நேரத்துல முதலீட்டு செலவை 1.83 லட்சம் கோடி ரூபாய் குறைக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் வரி குறைஞ்சிருக்குது, வருவாய் குறைஞ்சிருக்குது. 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டாங்க. இப்ப அது 47 லட்சம் கோடி ரூபாயா குறைஞ்சிருக்குது. சரிப்பா, செலவு 1 லட்சம் குறைச்சா பரவாயில்ல, 1.83 லட்சம் ரூபாய் முதலீட்டு செலவு குறைக்கிறாங்க. ரெண்டாவது எதை குறைக்கிறாங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி மற்ற சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமுக்கு அந்த ஸ்கீம்ஸ்க்கான ஒதுக்கீடை 1 லட்சம் கோடி ரூபாய் 1.04 லட்சம் கோடி குறைச்சிருக்காங்க. மாநிலங்களுக்கு நிதிக்குழு கொடுக்க வேண்டிய கிராண்ட்ஸை மீறி குறைச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல முதலீட்டு செலவு, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிராண்ட்ஸ், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்க்கான ஒதுக்கீடு, இதெல்லாம் மொத்தமா சேர்த்து 2.87 லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் செலவை பட்ஜெட்ல இந்த வருடத்துக்கு குறைச்சிருக்காங்க. பட்ஜெட் அறிவிப்புகள் அடுத்த ஆண்டுக்கு அது இன்டென்ட். ஆக்சுவலா இந்த வருடம் பட்ஜெட் எஸ்டிமேட்டுக்கு ரிவைஸ்டுக்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவை குறைச்சிருக்காங்க. அது நம்ம பொருளாதாரத்தை கடுமையா பாதிக்கும். ஏன்னா ஆல்ரெடி பொருளாதாரம் கீழே விழுந்துட்டு இருக்கிறதுனால தனியார்லாம் அரசு முதலீடு செய்யணும், மக்கள்கிட்ட பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே நடக்கல. பெருவாரியான மக்கள் பலன் அளிக்கிற மாதிரி எந்த சலுகையும் இதுல இல்ல.